உஸ்தாத் நம்ம இது வரைக்கும் வீடியோ போடாத பிரீடை பத்தி தான் இன்னைக்கு போட போறோம். எஸ். ஸோ இவங்க டேஷ் ஓன் பிரீடு. இவங்க எப்படி உங்க மைண்ட் வைஸ் எப்படி ட்ரைனிங் வைஸ் எப்படி இங்க எதுக்கு வந்திருக்காங்க? பாத்தீங்களாப்பா உங்க ஹாஸ்டல் வந்திருக்காங்கப்பா. இல்ல மெயின் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே டாக் வளர்க்குறா நிறைய பேர் வெளியில விட்டுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு ஒரு லேடி வளர்க்குறாங்க. அந்த அம்மா என்ன சொன்னீங்கன்னா, குழந்தைங்களாம் வந்து வெளியூர்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இருக்கனால இவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது என்ன ப்ராப்ளம்னா பயங்கர சுட்டி. அவங்களுக்கு இந்த சுட்டி இருந்தா பாருங்க, அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா டெய்லி இங்க ஹாஸ்டல் விட்டு டெய்லி 2 டைம்ஸ் வராங்க. மார்னிங் ஈவினிங் வந்து உங்களை பார்த்துட்டு போறாங்க. ஹாஸ்டல் விட்டாலும் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட். அவங்க பையங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வயசானவங்க விழுந்துருவீங்க, திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நடக்க முடியாது, அதனால இவன் கொண்டு போய் வெளியில விட்டுருங்க, யாரும் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்கனால இவங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட். அப்ப பாத்தீங்களா இங்க வருவாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க, என்னை அவுத்தோட சொல்றாங்கன்னா அவுத்தோட நேரா அவங்களுக்கு சென்ட் எடுத்து அவங்க கிட்ட போயிருவாங்க. அப்ப பாத்துக்கோங்க. இவனுக்கு என்ன ஏஜ் ஆச்சு? இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ். மெயின்டெனன்ஸ் வைஸா எப்படி? தம்பி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் வளர்க்குறீங்க, சின்ன இடமா இருக்கு, ஆனா டாக் மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலைன்னா இந்த மாதிரி எடுக்கலாம். சொல்ல போனீங்கன்னா டேஷ் ஆன், பீகிள் இவங்க மாதிரி எடுக்கும்போது பீகிள் டேஷ் ஆன் அந்த மாதிரி எடுக்கலாம். ஆமா, உங்களோட சுட்டியும் விளையாட செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பில்குல் மெயின்டெனன்ஸ் 0. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, 0. இத முடி உதிர்வு கிடையாது. ஓகே, ஏன்னா ஷார்ட் கோட் தானே. ஷார்ட் கோட் முடி உதிர்வு இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் தான். நாட் நாய் மாதிரியே இருக்கும். ஆமா, ஆனா நிறைய பேர் எடுக்க தெரியாம எடுத்து போட்டு என்ன பண்றீங்க, ரொம்ப ப்ராப்ளத்தை மாட்டிக்கிறீங்க. என்ன சார், வீடு ஃபுல்லா முடியா கிடக்கு சார், நான் கூட்டிட்டு இங்கிட்டு போறேன், இங்கிட்டு திருப்பி முடியா விழுது, குழந்தைங்க வாயில வச்சிடறாங்க, அந்த மாதிரி நிறைய வச்சுட்டு லாஸ்ட்ல இந்த மாதிரி குழந்தை சின்ன குழந்தை இருக்கனால வெளியில கொடுத்துறாங்க, இல்லாட்டி வெளியில விட்டுறாங்க. அது நிறைய வெளிய விடுற ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. நேத்து ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்றாரு என்கிட்ட. ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு, சார் இந்த மாதிரி என்கிட்ட டாக் வளர்க்குறான், நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க, ஃப்ரீயா கொடுத்துட்றேன் வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப, சார் நாங்க வந்து ஒரு தொழில் செய்யறோம், நாங்க ஃப்ரீயா வச்சுக்க முடியாது சார் அப்படிங்கும் சொல்லும்போது அவங்க என்ன சார், நான் வெளியில விட்டுறேன் சார், ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்றாங்க. அப்ப நீங்க எடுக்கும் போதே திருப்பி அதே தான் சொல்றோம், எடுக்கும் போதே செலக்ஷன் பண்ணுங்க, இல்ல கேளுங்க. நிறைய பேருக்கு குட்டி எடுக்கும் போது இருக்கிற மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஆமா, குட்டி எடுக்கும் போது இருக்கிற ஆர்வம் வந்து போக போக குறைஞ்சிருது. முயற்சி பண்றது இல்ல, இதை நம்ம என்ன பண்ணா சரி பண்ணலாங்கிறது இல்ல, இதை அப்படியே முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இவங்க. அவங்களால முடியலனாலும் சொல்யூஷன் என்னன்னா அவங்க தேடுனாங்க, தேடும்போது நம்ம ஒரு சொல்யூஷன் கிடைச்சோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட கண்ட்ரோல் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ ட்ரைனிங் வைஸா எப்படி இவங்க? ட்ரைனிங் வைஸ் செம வருவாங்கப்பா. ஆனா அவங்களுக்கு எது ஏத்தாப்புல அது மாதிரி தான் ட்ரைனிங். அவங்க லெவலுக்கு அவங்க சைஸ்க்கு என்னமோ அது ஓகே. இவங்க அவுண்ட் தானே.